உலகம் அறியாத புதுவை உடல் பொருளாவிகை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை காதல் வர வர காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா டேலாமோ டேலாமோ டேலா டேலா டேலாமோ 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 கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா சந்தனம் தனதாடம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தனமல் வாசம் வரும் சந்தனம் தனதாடம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தனமல் வாசம் வரும் ஆண்டவன் ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடு அனுபவமே ஆண்டவன் தரிசனமே பெய்யாடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே பெய்யாடியார் வேண்டிடும் அனுபவமே இசையாய் தமிழாய் இருப்பவனே இன்னிசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நினைப்பவனே நினைப்பவனே இகவர சுகமருள் பரமகருணை வடிவே ஞானத்தை உருவாக்கு காரணனே ஞானத்தை உருவாக்கு காரணனே உந்தன் நாட்டிய திருக்கோலம் பூரணனே பந்தல் காடனையும் புதைத்து பூரணனே பரிபூரண பூரணனே அலபாயன அலபாயன ஓலவா 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 பழனிமலை முருகா வா முருகா பலரை காக்க வா முருகா பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பழமொன்று எந்தனுக்கு ஞான பழமொன்று எந்தனுக்கு காலையிலி நாரமூர்த்தியடி புதுக்கோட்டைக்கு நீ வாராயோ போனேன் 12 மணி ஆனவன கடை திறந்தவன சரக்கு வாங்கி தாராயோ லோக்கல் குடிக்க மாட்டேன் நல்ல சரக்கு சாப்பிடுவேன் லோக்கல் சாப்பிட்டா வாய் வீசு பக்காரி லெமன் சாப்பிட்டா எலும்பிச்சை பலவாட வரும் சரக்கு சரக்கு சும்மா உட்காந்துருக்கேன் சும்மாவா இருக்கு சிவரஞ்சனி ராகத்துல 5.5 சுதியில மேல் சாய் பாடுறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் நினைக்கிறீங்களா ரொம்ப சிரமம் நன்றி போல ஏய் சுண்ணாம்பு தின்னியாடா நீ பாடுங்க மறுபடியும் உயிரேன்னு ஒரு இந்த நானும் உறவில் அதுவும் சிவரஞ்சனி தான் நானும் உந்தன் நானும் முந்தன் உறவை பாடுங்க நானும் உந்தன் ஏய் 5.5 சுதியில பாடுங்க நானும் உந்தன் உறவை நாடே வந்த பறவை தேடி வந்த வேலை இரியா ஏயா நல்லா பாடுறாள் இப்படி ஏயா கெடுக்கிற நல்லா கையெல்லாம் தட்ட சொன்னல நல்லா பாடுங்க வை நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை உயிரே உயிரே நன்றி அரஞ்சு மண்டை உடச்சு போய் பாத்துக்க நானும் புந்தல் உறவை அங்க பாருங்க நானும் புந்தல் உறவை
தேகை மோஜிதே கரிகு மோகரி ஜீரினி மாத்து மின்களை தேடும் தாழம் பூவே உன்னழிவில் நானே மாத்துரி மாலே போதும் பகலிருமானே. சிங்கிரி சிங்கி சிங்கிரி சிங்கி சிங்கிரி சிங்கி சிங்கி உன் தலையில போட்ட எழுத்து இவன் முகரையும் மூஞ்சி இவன் ஆடுறது ஒரு பாட்டுன்னு இவன் பாட்டுக்கு வேற உட்காந்து வாசிக்கிற வேண்டிய ஆளு. இறங்கி போயிட்டு வாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாது. என்ன சுண்ணாம்பு தின்னியா? எங்க சுண்ணாம திங்கிறேன் எதையோ திங்கினேன். அப்புறம் பாட்டு பாடுறேன். வாயெல்லாம் அப்படி வெள்ளை வெள்ளையா இருக்க. இசை கலைஞர்கள் வாசிக்கிறாங்க, அவங்கள போய் குறை சொல்றீங்க. அவங்க நல்லா தான் வாசிக்கிறாங்க. நீ பாடி என்ன உயிரை மட்டும் மறுபடியும் ஒரே எனக்கா பாடு. உயிரே உயிரே அங்க மேல உயிரே டேய் உயிரே என்ன பாடுற புரியுதா உனக்கு? உயிரே மேல பாடணும். உயிரே கைதான் போகுது, பறந்து போயிரு. கைதான் போகுது, வாய் அங்க போக மாட்டேங்குது. டேய் உன்னைய வெட்டி போய் நன்றி அன்புறவுகளே. எப்படி ரசிக்கிறாங்க. நான் பாட்டு படிச்சே பார்த்தேன். நானும் மோர கட்டையும் பாரு வந்துச்சே. நான் பாட்டு படிச்சே பார்த்தேன். அவங்க 10 பேர் பாட்டு இருக்காங்க. வாய புத்ரா அடிச்சு பல்ல எல்லாம் ஊத்து போறேன். யாரா நீ? லோ மரியாதை தேவை. யாரா நீ? முத மேடை நாகரியம் முக்கியம். என்ன நாகரியம்? போன வாரம் சனிக்கிழமை சனியை முடிஞ்சுன்னா அதோட விட்டுறணும். சரி இப்ப நீ என்ன தேவையில்லாம நீங்க பாடுறா ஓடுறா தேவையில்லாம யாரு முதல்ல? நான் உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க யாருங்க முதல்ல? நீ யாருன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேக்குறேன். சும்மா எரிச்சலை கிளப்பிட்டு கூடாது. இன்னும் யாரும் விளையாட்டு பேசுனேன். இனிமே என்ன? இனிமே ரொம்ப வினயமா வினயமா என்ன பேசுவ? என்ன என்ன பேசுவ? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ எல்லாம் பேசுறது என்ன பேசுவேன்னா என்னையா தெரியும் உனக்கு? பேசணும்னா ஏ இங்க வா இங்க வா இங்க வா சொல்லிக்கிறீங்க. அப்புறம் என்ன பேசுவேன்னா சரி என்ன பேசுவேன்? என்னத பேசுவேன்னு சொல்லு. என்ன பேசுவ? நீங்க என்ன பேசுவீங்க? நான் என்ன பேசினாலும் பேசுவியா? என்ன பேசினாலும் பேசத்தானே வந்திருக்கான். கவையாஜி கொம்பாஜி கட்ட கட்ட நிற்குமா? கவையாயி கம்பாயி கம்பாயி கவக்கம்பு வெட்டி நல்லா முட்டு கொடுத்தா கவக்கம்பு. நான் சொல்ற புரியுதா? புரியுது. கவக்கம்பு தானே. ஒப்புடன் முகமடந்து உபசரித்து உண்மை பேசி பேசி உப்படா குளித்தாலும் உண்பதே அமிர்தமாகும் கற்பவர் கடும் பசி ஆகும் தானேன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரா சொன்னாரு. சொல்லலைன்னு சொல்றேன். ஏன்டா எரும மாடு அடுத்தவங்க பேசும்போது கூட பேசக்கூடாதுங்கிற அறிவு வேணா? வேணுமா? ஏங்க முதல்ல சரியா? இதுல என்னமா மேலை நாகரிகம் தெரிஞ்ச மேலை நாகரிகம் தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இங்க பேசாதீங்க முதல்ல. பக்கத்துல வேற பயமா இருக்கு. ஏற்கனவே உடைஞ்சு போச்சு வேற. அது இந்த பயம் வந்து உடைஞ்சா சரி. என்ன என்ன பேசுங்க. என்ன பேசும்போது குறுக்க பேசாதயா? அறிவு இருக்கா இல்லையா? எங்க அறிவு இல்லாம இங்க வந்திருக்காங்க. அறிவு இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப பேசும்போது குறுக்க பேசுறதுக்கு பேர் 6 மாசத்துக்கு முன்னால அட்வான்ஸ் கொடுத்து அறிவு இல்லாம என்ன கூட்டி வந்தாங்க. சரியாம நான் அப்பவே சொன்னேன் நாரத மாத்தியாங்க. எங்கயா குமார் கமாருன்னு இந்த அங்க நிக்கிறேன். நான் அப்பவே சொல்றேன் 1500 ரூபாய்க்கு நாரதர் இருக்கு. சரி வா. அப்ப நான் உங்களோட பேசுற அளவுக்கு தகுதியான ஆள் இல்ல. அப்புறம் நீங்க வீம்புக்குன்னு பேசுறீங்க. அப்படியா? இப்ப அறிவு இல்லாம நான் வந்திருக்கேனா? அப்ப பேசுவீங்க நீங்க. பேசுங்க. மானமே நன்னா மனமென் மனமென் மீனா மானவன் மன்னான் ஆனே நானும் ஈனமா மானாமன் முன்னி முன்னே நன்னினும் மானா மணிமேனி மான் சொல்லிருக்காங்க. ஓடி 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 உட்கார்ந்து ஓடி 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 புது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் ரூட் தெரியாம 3 ரவுண்ட் சுத்தி நான் பட்ட வாடு வந்தது எனக்கு தான் தெரியும். டவரும் கிடைக்கல ஒரு மயிரும் கிடைக்கல. எப்படி வந்தோம்? மருதமுடி அங்கேயே நிக்கிறேன் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல. காயமா இந்த பையடா மாட்டாடி மண்பான ஓடடா ஓடடா சொல்லிருக்காங்க. அகர முதல எழுதி அது முதல் முதற்றே உலகம் சொல்லிருக்காங்க. தொட்டனை தூர் வளர்க்கேடி கட்டளை தூரும் அறிவும் சொல்லிருக்காங்க. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. நன்றே மறப்பது நண்டு. நேத்து தொண்டியில 480 ரூபாய் நண்டு. நண்டா 509 அவன் யாரா? பைத்தியக்காரன். 509 மாம்டா. 509 எந்த ஊர்லடா இருக்கு? 509 அது உங்களுக்கு தெரியாது. குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன். ஆமாண்ணே. தள்ளிக்க நீங்க வா. இங்க வாங்க. இங்க வாங்க. அண்ணே நீ போ சண்டை நான் பாத்துக்கிறேன். வாங்கய்யா. இல்ல பேசுறீங்களே நீங்க வேற விட நீங்க நல்லா பேசுறீங்க போல இருக்கு. அதான் உங்களை கூப்பிட்டேன். தௌசர் புட்ட மாட்டேனுமா? தௌசர் தான் போடுறீங்க. சரி சரி. சும்மா கொடூரமா நம்மலாம் வந்து யாரையும் பொறுமையோட போத்துறீங்க. சரி வாங்க வாங்க. நீங்க ரொம்ப பொறுமை இல்லாத ஆள் தான். வாங்க. நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? வாங்க. பயங்கரமா அடி வாங்கிருப்பீங்க போல. கழுத்துல ஏதோ நகமெல்லாம் கீறி இருக்கு. என்ன அழைத்த காரணம் என்னவோ? யார் உன்னை கூப்பிட்டா?
உன்னை நான் எப்பயா கூப்பிட்டேன்? உன்னே நம்பித்தான் நான் நிக்கிறேன். ஏய் உன்னை யாரு கூப்பிட்டாங்க? எதுக்கு பயப்படாத? நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படுற? சரி வாங்க அதான்டா பயமே எனக்கு. பேசுங்க, நீங்க பேசுங்க. கை மேல வைக்க கூடாது. இல்லைங்க சும்மா அது அன்பா இருக்கிற கை மேல தொடக்கூடாது. நம்ம எல்லாம் அப்படியே போட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் இருக்கேன். கற்றதனால ஆய பயனோன்கள் வாழறிவன். கற்க கதிரர கற்பவன் நிக்க அதற்கு தக. ஏய் நான் அதான் சொன்னேன். ஆ? நான் அதை சொல்லலே. நீங்க சொல்ற நான் சொல்லணும் எனக்கு நான் தலையெழுத்தா? இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்களே. நீங்க சொன்னே சொல்ல மாட்டாரா? டேய் இரு அவன் சொன்னா நான் சொல்லு. நான் பாதி யாருங்க? நான் பாதி சொல்றேன், மீதியை நீங்க சொல்லுங்க. ஒண்ணு சொல்ல. கற்றதனால ஆய பயனோன்கள் வாழறிவன் நற்றார். நீங்க சொல்ற நீங்க முழுதா சொல்லுங்க, நாங்க சொல்ற நாங்க முழுதா சொல்லிக்கிறோம். அப்படியா? ஏன் நீ பா சொல்ற? மலர்மை செய்ய நான் மாநில சேர்ந்த நிலைமை செல்லிடு வாழ்வார்னர். ஒழுக்க விழுப்பம் தரும் உயிரினு ஊம்பப்படும்ன்றீங்க. என்ன ஒண்ணு? என்னது? ஓம்பப்படும் ஓம்பப்படும். ஏய் திருப்பி விளக்க சொல்லி தெரியாதா? யார்ட்ட வந்து நின்னு திருப்பி கேட்டா பதில் சொல்லி தெரிய கூடாது. எல்லா விளக்கு விளக்குல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்குன்னா. ஆமா. என்ன ஓமா? நான் காவலுக்கு ஒரு இடத்துல நிக்க முடியாது. எல்லாருக்கும் விளக்கு விளக்கு இல்ல. சான்றோருக்கு பொய்யா. நல்ல சோத்துல உப்பு போட்டு திங்கிறானே, நான் சொன்னதை எதுக்கு திரும்ப சொல்றேன்? அரே சொல்லு. யான் குரல்ல எதை இப்பதானடா சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏண்டா டேய் 1000 பிள்ளை படிக்கும். அடே ஒரு பிள்ளை இந்தாடா இப்பதானடா சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் பேசக்கூடாது. இங்க வாடாங்க. போடா வாடான்னு மேட நாகரிகவன. என்னடா உனக்கு நான் ஏய் கேட்க மாட்டியா? மேல கைய வச்சா என்னமோ பெரிய இவனாட்ட மேல கை வைக்க கூடாதுங்கற. என்ன நோனா? அவன் ஓட்டத்தை பத்தியா நல்ல குண்டு புனசு செலிக்க மாறதுக்கிட்டு. டேய் குண்டு பாயில டேய் இந்தடா என்ன பண்ண போற? டீ குடிச்சேன்னா மரியாதை விட்டு போயிருங்க. ஒடுங்கு மரியாதை மாடிக்கு வந்துரு. கொடுக்காதீங்க அவனுக்கு டீ. இப்ப நீ மட்டும் அதை குடிச்சேன்னு வையேன், நீ செத்த இன்னைக்கு மாடையில அவ்வளவுதான். சரி இங்க வாங்கடா இங்க. ஏய் இப்பதானடா குடிக்காதண்ணே. இங்க ஏய் இங்க வாடாங்க. டேய் இங்க வாடாங்க. என்ன இங்க வாங்கடா. டேய் மேடம் இங்க வா. ஏய் நீ வாடா. எது குடிக்கிற? இங்க எடுத்துட்டு வா. இங்க வா. ஏய் ஏய் இந்தடா இங்க வா. இங்க வாடாங்க. இங்க வாங்க. அவன் என்ன அவன் குடிக்கிறான்? அவன் மோர இவ்வளவு நேரம் உள்ள இருந்து தானே வந்தான். என்ன பேசி தகத்திட்டான் அவன் டீ குடிக்கிறே. இங்க வரியா பண்ண சொல்றேன். இங்க வாங்க. எவ்வளவு வீராப்பு பேசுன நீ? பேசு. நீங்க பேசணும், நான் எதுக்கு பேசணும்? நான் நீங்க பேச மாட்டேன்னு சொன்னீல்ல, இப்ப பேசு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் கறிக்கடை செல்வம் ஓடி போயிட்டாரு. ஏய் அண்ணே என்ன கரெக்டா சொல்ற? இது சரியாடா? ஏண்டா டேய் இது சரியாது? ஆமா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதாண்டா திருக்குறள். அப்புறம் கறிக்கடை செல்வம் கறி போட்டா வீட்டுக்கு தானே போவேன். சரி நீ சொல்லு. இப்ப யார் ரெண்டு பேத்துல யார் இப்ப சொல்ல போறது? என்ன சொல்லணும்? நான் ஒன்னு பேசினா திருப்பி ஒன்னு பேசணும். யார் பேசுவா? பேசுங்க நான் பேசுறேன். அப்படியா? அருளாருக்கு உலகம் இல்லை பொருளாருக்கு உலகம் இல்லை ஆகியாங்கன்னாரு. பேசு.
உண்மைதானே அது? அருளா இருக்கு பேசுறாங்க. எங்க போங்க அகழ்வாரி தாங்கும் நிகழ்ம்போலே தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தெளிஞ்சு சொல்லியிருக்கேன். நன்றி கலை உறவுகளே. யாருமே போன கை தட்டல. நிலைக்கு நிறையாத அடங்கியான் தொற்ற மலை மலையினும் மான பெரிதுன்னு கை தட்டேன். ஐயோ நிலைக்கு நிறையாத அடங்கியான் தொற்ற மலையினும் அதானே என்னையே தொக்காதானே ஆளு இடத்த இவன் அவன் வந்தவன் பேசாம இருந்தால மேல டேய் உனக்கு எவ்வளவு திண்ணக்கா இருந்துச்சுன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா நீ என்னமோ பெரிய இவனாட்டம் டேய் இங்க வாடங்க இங்க வாடங்க இந்த சவுடால் இனிமே நீ பேசுவ நீ பேசிக்கிட்டு இந்த வெளியே விட்டு வாரு. ஐயோ இங்க வாங்கடா இங்க டேய் இங்க வா வைத்தே குத்துதுனே. இங்க வா பேசு. நான் ஒன்னு பேசிட்டேன் ஒன்னு பேசியா? ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாங்க மூவி 2:16 மூவி 2 6 எருமை மூவி 2 அத கூட ஒழுங்கா சொல்றான் பாரு. தப்பு தப்பா தெரியுது. மூவி மூவி 2 18 2:18 4 2:50 18 எந்த ஊர்ல மூவி 2 18 எந்த ஊர்லடா 18 மூவி 2 என்ன டேய் மூவி 2 18 எந்த ஊர்ல பேசுப்பா பேசு. ஏலம் சார் ஏலம். ஐயா கொல்ல போறாரியா? சவுடால் எவ்வளவு ஐயா குடல் யாருக்கு வேணும்னு சொல்லிருங்க. நெஞ்செலும்பு இருக்கு. கால் 2 கால் 180 ரூபா வரும். ஐயா பாருங்க டேய் ஐயா என்னை மட்டும் அடிக்கிறாரியா? அவன தான் அடிச்சப்ப காக்கலையா நீ? கம்ப சாத்தவா ரெண்டு சாத்து சாத்து பாப்போம். இந்த கம்ப சாத்து இந்த கம்ப வச்சு நான் சொன்னனா ஏண்டா பேசுடா என்னது பேசுடா. கம்ப கிலோ ஒழுங்க அந்த ஆள்கிட்ட பேசாம என்கிட்ட பேசக்கூடாது. ஏன் உனக்கு என்ன கும்பு? நான் ஒரு டேதான் போல இருக்க மாட்டேன். ஏன் நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ நீ? என்னை பத்தி தெரியாது. என்ன பண்ணுவ? என்ன தெரியாது. வாங்க இருங்க நான் இன்னைக்கு நான் ரொம்ப அமைதியா இருக்கேன்னா சும்மா இல்லை. நான் இன்னைக்கு அமைதியா இருக்கேன்னா சும்மா இல்லை. தெரியா இன்னைக்கு எங்க அப்பா தான் செத்த நாள். அதனால திருப்பி அப்பதான் சொன்னா ஐயா நீ சொல்ல போட்டுட்டேன்னு நான் விளக்கு போடா போட்டுட்டேன். டேய் இந்தாங்கடா அப்படியே போயிடும். ஓதும் உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? நான் கேக்குறேன் தெரியாம தான் கேக்குறேன். அவன் இப்ப என்னடா சொன்னான்? நீ சொன்னதே அவர் சொன்னாரு. நான் சொன்னேன் சொன்னாவன் அப்புறம் முத்தை தரு வத்தி எத்திக்கணும் ஓனா ஓதும். அதே முக்கட்பரமர்க்கு சொல்றதில் முப்பட்டது கற்பி திருவர 33 கட்டமரங்கள் வடிவேன அத்திப்பழம் சாப்பிட்டா அடிகளுக்கு நல்லது. அத்தி பழத்தோட இதையும் சேர்த்துக்க முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கணும். அதுவும் கருப்பு திராட்சை காஞ்சது உலர் திராட்சை சூப்பர். எதுக்கு? உடம்புக்கு நல்லது. ஏண்டா எரும மாடு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இது நாவுக்கு நல்லது. என்ன இப்படி இருக்க? ஆ? நான் பேசி இருக்கல. 10 தலை தத்தை கணையோடு ஒற்றை கரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகழ்கிறவாக. தலை 350 ரூபா 2 தலை ஆட்டு தலை. ஒரு தலை 850 ரூபா சொல்றாங்க. ஆடு தலை 350 ரூபாயா? அது அங்கே வச்சுனா இங்க ஏலம் கம்மி. அப்படியா? பத்தர்கர தத்தை கடவிய பச்சை புயல் வச்சு தகுவரு வருஷத்தோட ரட்சி தருவதும். டேய் அடிக்காம இப்ப நான் அடிக்காம என்ன செய்யணும்? என்ன பேசுறாங்க? இருங்க பத்து தலைவத்தை கழுதல் ஒற்றை கிரிமத்தை பொறுத்தொரு வட்ட பகல் வட்ட திகழ்கிறவாக. அது எங்க அண்ணன் பேசினாரு. என்ன நொண்ணம் பேசினா? நீ பேசுறா என்ன? ஓட ஓடான்னு மரியாதை எல்லாம் பேசுறேன். பத்தர்கர தத்தை கடவிய பச்சை புயல் வச்சு தகுவரு வருஷத்தோட ரட்சி தருவதும் ஒரு நாளே. நான் எங்க ஊர்ல எவ்வளவு இதா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். டேய் மரியாதை எல்லாம் போட ஓடான்னு. டேய் சரி உங்க ஊர் எந்த ஊர்? அப்படியாவது வாங்க. ஊர்ல ஏய் எதுக்குடா? எங்க அண்ணனை கண்டா டேய் உன்னை கொன்னே போறடா சத்தியமா அடிச்சு மண்டை நேரம் அவன் எத்தனை ஊருக்கு நான் பஞ்சாயத்து சரி பண்ணி எத்தனை ஊருக்கு பஞ்சாயத்து பண்ண? காரியாவட்டி கல்லுப்பட்டி கருக்காப்பட்டி அத்தம்பட்டி பிச்சம்பட்டி தோல்பட்டி பாம்பாட்டி வையம்பட்டி சென்னம்பட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்திரம்பட்டி அரசவட்டி எறாம்பட்டி சவுடரவட்டி வளையவட்டி கொள்ளூரம்பட்டி கோடாயவட்டி ஆண்டி வெட்டி உசுலம்பட்டி மங்கம்பட்டி சிந்துவட்டி புளுத்திப்பட்டி. டேய் டேய் புழுதிப்பட்டி இங்க வா. நீ எந்த ஊர் முத? மருதங்குடி. உங்க ஊருக்கு ஏன் மருதங்குடின்னு பேரு? நிறைய பேர் மருந்த குடிச்சதாச்சு மருதங்குடின்ட்டா. சண்டாளா
உங்க ஊர்ல மருந்த குடிச்சதால மருந்த குடியா? அப்படியா பேரு? மருதாருடைய ஐயனார் ஐயனார் குடிகொண்ட இடம், அதனால ஊருக்கு மருதங்குடின்னு பேரு. அப்படித்தானே? மருதாருடைய ஐயனார் இருந்ததுனால மருதங்குடி. சரி. மருதமணி இருக்கிறதுனால மருதங்குடி. ஏய் என்ன மருதாருடைய ஐயனார் இருக்கிறதுனால தான் உனக்கு பேரே மருத முனி. முகரைய பாரு. மருதமுனி மருதங்குடி. கொடூரமா என்னடா கொடூரமா? டேய் இங்க வாடா. நீ எந்த ஊரா? டேய் குண்டு பையனா, நீ எந்த ஊரு? தட்டிட்டாண்டிய சாமி எதுரா சொல்லு. தீய தட்டி விட்டான். ஆனா சொல்லிட்டானே. டேய் சுக்குமலிய தட்டி விட்டான்டா எருமை மாடு. அங்க பாரு. நான்ல காஜிலம்மா அந்த ஐயாட்ட ஒரு டீ ஓசி வாங்கிட்டு வந்து அது சரி நீ சொல்லு. அண்ணா சொல்லு. நானா அப்படி சொன்னா சொல்லு. திணையத்தூர். திணையத்தூர்னு என் பேர் ஊருக்கு. திணைகள் எல்லாம் தூறு கட்டினால் திணையத்தூர். வெக்கம் இல்லாம கழுதைக்கு கழுத ஆசீர்வாதம். அண்ணே, நம்ம அப்ப கருவையெல்லாம் தூர் கட்டினா கருவத்தூர்னு பேர் வச்சிருப்பீங்களா? எசமா உங்க ஊர்ல தினை விதைச்சாங்க. என்ன அடிச்சு கலர்னே தடிச்சு போச்சு இவருக்கு. தினையே தெரியாதுல்ல. என்ன கலர்னே தெரியாது எனக்கு. அடி லைட்டா விழுந்துருச்சு, தடிச்சிருச்சு கை மேல. யாருக்கு? உனக்கு தான்டா. ஏய் அது மரம் ஏறும்போது கிழிச்சது. என்ன மரம் ஏறும்போது மண்ணுல கிழிச்சிச்சு. நீங்க அடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு அப்படியே சரி ரெண்டு பேரும் ஊருக்கு பேர் கேட்டா சரியா சொல்றீங்கல்ல. நீ தம்பி நீ வா. வாங்க அண்ணே சொல்லுங்க அண்ணே. உங்க ஊருக்கு பக்கத்துல திருச்சுழி உங்க ஊர்ல இருந்து பக்கம் தானே? ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஆமானதே தலை ஆடுறோம்ல. சரி அந்த ஊருக்கு ஏன் திருச்சுழின்னு பேர் சொல்லு. திருச்சுழின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா சுழின்னு இல்ல திருச்சுழின்னு ஏன் பேரு? அருமையான கேள்வி. நானும் எத்தனையோ நாரதர்களை சந்திச்சுக்கிறேன். உண்மையிலே அதெல்லாம் அதுனே. இப்படி எல்லாம் ஒரு விளக்கம் கேட்கணும். அதான் சும்மா நாரதர் வந்தாரு பாடினாரு போனாருன்னு இல்லாம அன்பளிப்பு வாங்கினாருன்னு இருக்கக்கூடாது. அவனுக்கு அன்பளிப்பை சொல்லலன்னா கண்ணு அரிச்சிரும். அன்பளிப்பு வாங்கினாரா? பாத்தியா 1120 எண்ணிட்டா பாருங்க எவ்வளவுன்னு. குழுவுக்கு தானே. ஏய் கேள்வி கேட்டிருக்கேன்டா, அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கிருக்கான்னு பாருங்க. திருச்சுழி பேர் வர காரணம் என்ன? என்ன காரணம்? அருமையான கேள்வி. எனக்கு தெரியும், அப்படிதான் கேட்கணும். அதான் கேட்டேன் சொல்லு. காவலாளி வந்தாங்க, நாரதர் வந்தாங்க, என்ன பேசுனாங்கன்னு இல்லாத அளவுக்கு தம்பி அப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும். அதான் கேட்டேனே. திருச்சுழி என்று பெயர் வர காரணம் என்ன? அற்புதமான கேள்வி. இன்னும் அற்புதமான கேள்வி. எனக்கு தெரியும் தான் சொல்றேன், நல்ல கேள்வின்னு. பதில் சொல்லு. பதில் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? அப்புறம் என்ன கீழ வெங்காயத்துக்கு இங்க வந்த? என்ன டேய் வெறுமனோட தெரியல என்ன கேட்க வேண்டியானே. உங்களுக்கு தெரியுமா? சரி நீங்க அது சொல்ல வேணாம், அவர் இது சொல்ல வேணாம். நீங்க என்ன அண்ணாங்க ராமநாதபுரம் மாவட்டம் தானே உங்க ஊரு? சிகரெட் இருக்கா? விளக்கமா இருக்கு வேணுமா? அவர் சீட்டு குடிப்பாரா? அறிவு இருக்காடா? அவர் எப்பவுமே சுருட்டு தாண்டா குடிப்பாரு. ராமநாதபுரம் மாவட்டம் தானே நீ? அம்மா சரி. ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்தரகோசமங்கைன்னு ஒரு ஆலயம் உண்டு. ஆமா உண்டா? ஏன் அந்த ஊருக்கு உத்தரகோசமங்கைன்னு பேர் சொல்லு. அங்க மங்கைன்னு ஒரு அக்கா இருந்தாங்க. இந்த ரடே ஒழுங்கு மரியாதையா பதில் தெரிஞ்சா சொல்லணும். மங்கைன்னு ஒரு அக்கா இருந்தாங்க, சொக்கா என்ன இருந்தாங்க. எதுவுமே சொல்ல விடாதுல்ல. தப்பு தப்பா பேசாரா? கதை வரும். சரி எங்க சொல்ல சொல்லு. வரும் பின்னாடி வரும். சரி வர்றத பாப்போம் சொல்லு. மங்கைன்னு ஒரு அக்கா இருந்தாங்க. சரி அவங்க போய் ஒரு அண்ணனை பார்த்து பிடிச்சி எப்போ எதுவும் நல்லா எது வேணும்? அண்ணன் இல்ல அவங்களுக்கு மச்சான். ஆமா அவங்க மச்சான். அவர் இவர் சொல்றது உண்மை கதை. இந்த உண்மை கதையா அவர் வந்து எடுத்து கொடுக்கணும். மங்கை உடைய மச்சான்ட்ட போய் எப்ப உத்தரம் போடலாம் இங்க அந்த ஊர்ல கேட்டாங்க. உத்தரம்னா என்ன? ருத்ரம்டா குத்துறோம். அது குத்துற தெரியாம இருக்கிறது வேண்டாம் உத்தரம். ருத்ரம்டா அது. அந்த அக்கா போய் அந்த மச்சான்ட்ட கேட்டாங்க எப்ப உத்தரம் போடலாம் அப்படின்னு. அதனாலதான் உத்தரமங்கை. உத்தர கோசமங்கைடா எரும மாடு. கோசம்னா அப்படியே கோசம்னா சேர்ந்து போடுறது. கோசம் என்றால் ஆமா சத்தம் கேட்காம. கைய தூக்கி நேரம் தாவளை பக்கத்து வந்தான். கோசம் என்றால் சத்தம் கேட்காம. கோசம்னா சத்தம் கேட்காம. எவ்வளவு பெரிய திருத்தலம் தெரியுமாடா அது? உத்தரகோசமங்கைங்கிறது எவ்வளவு பெரிய திருத்தலம் தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்தரகோசமங்கைனா இவங்கள்ட்ட இந்த பேசி வேண்டாங்களே நேரம் தெரியல. இவங்களுக்கு பைத்தியக்கார பையில அடிக்க போவீங்களா பிடிச்சி? இருங்க சொல்லுவோம்ல. அது உத்தரகோசமங்கைன்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னா உமையம்பிகை அவள்தான் மங்கை. அதான் சொன்னேன்ல. உமையம்பிகைனா யாரு? அவங்க மங்கை சிவபெருமானுடைய மனைவியா? அப்புறம் வேதத்தினுடைய உட்பொருளை அம்பாளுக்கு இறைவன் கோஷம் என்றால் உபதேசம். ஆமா உத்தர கோஷமங்கை உபதேசம் செய்த இடம் சிவபெருமான் மங்கை அப்படின்னு பேர் வந்துச்சு. அங்க இறந்த பல மரம் இருக்கு. இப்ப இருக்கா? இருக்குல்ல. எத்தனை வருஷமா கிடந்திருக்கு? 3000 வருஷமா இருக்கு. அதை விட
3000 ஆண்டுகளாக ஆமா நீ பார்த்த நேத்து தான் நடந்து போயிட்டு வந்தேன் ஓ படிச்சீங்க அப்ப காப்பிடி சரி அங்கே கோயில் ஒன்று இருக்கிறார்ல இறைவன் ஆமா அவருக்கு பேர் என்ன அண்ணே கோயிலுக்கு போனீங்கல்ல இப்ப தானே போனேன் அந்த ஐயாவுக்கு பேர் என்ன இங்க கோயில் முனியாண்டி ஏய் முகரே பாரு முகர் தெரிஞ்சா சொல்லு சிவபெருமானி அவரு நீ பாட்டுல முனியாண்டி ஒண்ணுதாங்க. எல்லாமே அங்க அடங்கிருது முனியாண்டி ஐயனாரு எல்லா தெய்வமே சிவங்கிட்ட அடங்கினது சரி திருப்பணவாசல் இருக்குல்ல ஆமா ஏன் திருப்பணவாசல் ஊருக்கு பேர் சொல்லு திருப்பணவாசல்னு ஏன் இங்க பேர் வந்துச்சுன்னா எந்த திருவிழால இருந்து பசு போகும் போய் அந்த வாசல் கிட்ட போய் திருப்புவாங்க அதான் திருப்புணவாசல் அந்த வாசல்ல திருப்பணனால திருப்பண வாசல் கோயிலுக்கிட்ட போய் திருப்பினதுனால திருப்பணவாசலா இந்த புக்கு 850 ரூபா ஆ? இந்த ஒரு புக்கு மட்டும் 850 ரூபா சரி இந்த உங்க ஊருக்கிட்ட திருப்புவனம் இருக்குல்ல திருப்புவனம் திருப்புவனம் அந்த ஊருக்கு ஏன் திருப்புவனம் பேருன்னு சொல்லு ஏன் திருப்புவனம் என்று பெயர் வந்துச்சுண்டா இவன் சொன்ன மாதிரி இங்க இருந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க சரி அங்க போய் திருப்புவோமா வேணாமா ஆ. அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல வேணாம் அப்படினால திருப்பு வேணாம் திருப்பு வேணாமா அண்ணே காரைக்குடி பஸ் இருக்கானுங்க இப்போதைக்கு பசி இல்லையா இப்படியே சமாளிச்சிருவோம் நீங்க 2 பேரும் ஆக சிறந்த அதி புத்திசாலிகள் மேதாவி என்ன அண்ணே அதுல வெக்கம் இல்லாம அப்படியே அது வந்துடுறது 2 பேரும் பையன் அண்ணே நான் ஒரு தம்பி என் தங்கச்சி ஒரு கட்டி ஏண்டா எரும மாடு எவனாவது இப்படி மாட்டிக்கிட்டு வேணடா உள்ள பைய காணா டெய்லர் முட்டா போய் இப்படி தச்சிருக்கேன் பாருங்க இப்படி உள்ள வைக்கிறத வெளியே வைக்கிற உள்ள இப்படி கண்டமா ஒரு டைலர் முட்டா பைய நீங்க 2 பேரும் அறிவாளிய பைய வச்சுட்டான்னு பார்த்தா பைய அடே அறிவிலி ஏ இப்படி போறேன்டா இப்படி வாங்க அப்படி மாத்தி போட்டுட்டானா நீ ஒரு நினைப்புல இருந்தா தானே சரி அதெல்லாம் விட்டுருவோம் பிரச்சனை வேணாம் நமக்குள்ள என்ன விளையாடுங்க எப்படி பயந்துட்டாரு அவளை பார்த்து அந்த பையன் இருக்கணும் தம்பி சத்தியமா இப்ப எனக்கு வர்ற கோவத்துக்கு ஓஞ்சி ஒரே அடி அடிச்சுடுவேன் சரி ஏதோ இப்படி பாவம் பார்க்க பாவமா இருக்கேங்கிறக்கா பேசாம வரேன் அவனை கூட தூக்கி போட்டு அடிகளை பாப்பான் யார பார்த்து பாவா யார பார்த்து எங்க அண்ணன் அடிகளை பாப்பான் நீங்க அடிச்சிட்டு போயிருவீங்களா சரி அவனை வர சொல்லுங்க இரடா ஆறாவுன்னா இறங்கி ஓடிங்க வாங்க எதுக்கு வந்தீங்க பெரிய பண்ணாம எதுக்கு வந்தீங்க சந்தோஷமா ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன என்ன வேலையா வந்தீங்க காவல் பார்க்க என்ன காவல் திணை காவல் திணைனா என்ன திணைனா வந்து திணை என்றால் திணை திணைனா ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரும் எப்பே வேணாம் நல்லா ஏதாவது சொல்லிவிடுவேன் அப்ப இந்த திணை யாருக்காக இந்த குலக்கடவுள் முருகனுக்காக ஏன் முருகன் கொடுக்குறீங்க முருகன் தான் எங்களை வாழ வைக்கிறாரு ஏயா கொடுக்குற அவர் ரொம்ப சூடா இருக்காரு டே முருகன்னா வேற சாமி கொடுக்காம முருகனுக்கு ஏன் கொடுக்குறீங்க ஐயா அதைத்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன தெரியுதா எங்க குல தெய்வம்ங்க அப்படி அவரு சொல்றா எருமை ஏன் முருகனுக்கு கொடுக்குறோம்னு சொன்னா ஆ. முருகன் வேற சாப்பாடு சாப்பிட மாட்டாரு சளி பிடிச்சுக்கிறோம் இட்லி சாப்பிட்டா டேய் நன்றி முருகன் உறவுகளே முருகன் குலக்கடவுள் இங்க வா முருகன் குலக்கடவுள் குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு பரவாயில்ல கைப்பிடி உண்மையாவே பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன ஏதோ சும்மா இவ்வளோ நேரம் நகைச்சுவை பேசினா கதைக்குள்ளே வரும் பொழுது அது ரொம்ப தெளிவாக என்ன சொல்லணுமோ அப்படிங்கிறத சரியாக பேசுறீங்க பாருங்க அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் படிச்சிருக்கோம் சாமி சும்மா படிக்காம உங்களை சந்திக்க வர முடியுமா அது நகைச்சுவைங்கிறது வேற ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை பூரா படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் என்ன பயமா எவ்வளோ படிச்சிருக்கீங்க நீ நம்ம படிச்சா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அவரு இல்ல அவர் ஏற்கனவே ஒரு மாதிரி அடிக்க சரி 10 பாட்டு நூல்கள் என்னன்னு சொல்லுங்க 10 பாட்டு என்னண்ணே அம்மா ரசம் அள்ளி மனச கில்லாதே ராத்தி நேரத்து பூசையில் ரகசிய தரிசனம் ஆலையில் அண்ட காக்க கொண்டக்காரி ரண்டக்கு 3 சிங்கினா சிங்கடி திருச்சா நெத்தியடி 4 ஓக்காம டு சார பாம்பு சடையலை 8 டேய் 5க்கு அப்புறம் எந்த ஊருடா 8 குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன் ஊதா கலர் ரிப்பன் அது யார் உனக்கு நொப்பன் நீ 5 குறைச்சு இருந்தீங்க சரி ஆங்குற ஊங்குற காலையில ஊருக்கு போற 8 என்னத்த சொல்லி
என்னத்த அன்னத்த 9. பாப்பியா 9. அண்ணே, 9. பாத்தித்து பூத்தித்து 9. அடுத்து அண்ணே 9 வந்துருச்சு. சர்மர் 8. அடுத்து அவனு குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன். அவர் பெரிய காலேஜ்ல ஏய் இங்க வா சொல்லு அடுத்து இன்னொன்னு சொல்லியா பள்ளிக்கூடம் போகலாமா புத்தகத்தை பார்க்கலாம் 7. நீ எந்திரிச்சு அண்ணே, போடா. அண்ணே குறுக்கெழுத்து அடுத்து அடுத்து அண்ணே, வா. இந்த குறுக்கெழுத்துன்னா என்ன அது நான் குறுக்கெழுத்துனா 10 கிலோமீட்டர் போறதுக்கு இங்க மாத்தூர் இப்படி சுத்தி வந்தோம்ல, அதான். அதே சுத்தி வர்றதுக்கு பேரு குறுக்கெழுத்து. அது எங்க இது குறுக்கெழுத்து? தவறு கிடையாது. முருகனுக்கு 6 படை வீடு. திருமுருகாற்றுப்படை, ஆமா. சிறுபனாற்றுப்படை, பெருமானாரு, பெருமனாற்றுப்படை, பெருமாநாடு புது பொருளாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மலைப்பட்டு கடாம், பட்டினப்பாளை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, அதெல்லாம் இதுதான் 10 பாட்டு அது நூல்கள். நீங்க படிச்ச நூல். ஆ. இது நாங்க படிச்ச. சரி 8 தொகை நூல் என்னன்னு சொல்லு. 8 தொகை நூல் குமாரண்ண கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு ராசபாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? அவருக்கு ஒரு 5500 ரூபாய் பேசல, ஒரு 500 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுப்போமான்னு யோசிக்கிறாரு. உள்ளூர் வேற. நாரதத்துக்கு 7500 ரூபாய், அவருக்கு ஒரு 1500 ரூபாய் குறைச்சிட்டு ஒரு 6000. பேச்சு கூட சொல்ல வர நம்மளுக்கு வண்டி ஓட்டுறது 15 வருஷமா நம்ம ஒரு ஆளு. சங்கத்தை நம்பியிருக்கா நம்ம குடும்பத்தை ஆமா உங்க 2 பேருக்கும் 20000 ரூபாய்க்கு சேர்த்து ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாமா? 20,000. 20 ராத்திரி எங்களுக்கு பேசி நாங்க 500 ரூபாய் கொடுத்து 19,000 வாங்கிட்டு வந்தோம். டேய் அது ஏன்டா எனக்கு ஒரு ஆளுக்கு 1500 உங்க 2 பேருக்கு மட்டும் 500? என்னடா பண்ணி நீங்க 2 பேரும் உங்களுக்கு நீங்க சாமி தானே, உங்களுக்கு என்ன செலவு இருக்கு? 2000 ரூபாய் உனக்கு 1000 ரூபாய் உனக்கு 1000 ரூபாய். அதுவும் கூட வேணாம். சரி அது வேணா, அதை விட்டு இந்த தொகை இருக்கட்டும். பள்ளிக்கு ஏய் இரா அரைஞ்சு பல்லு எல்லாம் ஊத்துக்கணும். நான் கேக்குறேன் சாமியாரா சண்டியாரா? 6 படை வீட்டு பேர் சொல்லு. 6 படை வீடு. ம் முருகனுக்கு எத்தனை படை வீடுன்னு கேட்டீங்க? 6 படை வீடு பேர் சொல்லு. 6 படை வீடு. ம் முதல் படை வீடு, ம் 2ஆம் படை வீடு, 3ஆம் படை வீடு, அண்ணே நீ தாண்டா டிரைவர். 4ஆம் படை வீடு, டிரைவர் குமார். 5ஆம் படை வீடு, 6ஆம் படை வீடு. என் செல்ல அண்ணே. டேய் சரியா சொன்னா? 6 படை வீட்டுக்கு பேர் கேட்டா எரும மாடு. சாமி அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லணும்? 6 படை வீட்டுக்கு பேர் சொல்லு. தம்பி கிரீன் வையா. எருத்து இருந்தா வை, நல்லா இருப்பிய. ஓலை வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடு, 3, சிமெண்ட் சீட், 4, கூலிங் சீட், 5, டவுல் மாடி, டவுல் மாடி, 6. அப்படியே அவருக்கு இந்த வீடுகள்லாம் எப்படி? டேய் 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 ஆனா இப்பதான் உங்களை அவ்வளவு பெருமையா சொன்னேன். இவ்வளவு நேரம் நகைச்சுவைக்காக என்னென்னமோ பேசுனீங்க. ஆனா கதைங்கிற பட்சத்துல வரும்பொழுது, கதைக்குள்ளே வருகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய படை வீடுகள் எத்தனைன்னு கேட்ட உடனே சரியா 6ன்னு சொல்லணும்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உண்மையா ஆமாம் இப்போ மட்டும் என்ன? அதான் இப்ப என்ன? அம்மா இல்ல குறுக்கழுத்து. ஆனா பைத்தியக்காரங்களா, முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளும் உருவானதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமே இருக்கு. நன்றி அன்பு. 6 படை வீடுகளும் ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சுங்கிறது ஒரு தனிப்பெரும். உருவானது உங்களுக்கு தெரியாதா? எப்படி உருவானது தெரியுமா? எப்படி உருவானுச்சு? சொல்லுனே. பனையில ஏறி ஓலையை வெட்டி ஓலை வெட்டி சபாஸ்ரா. அப்படியே சைஸா மிதிச்சு சைஸா வெயில்ல லேசா காய போட்டு மிதிக்கணும். சைஸா? அப்ப அதை வச்சு கட்டினா ஓலை வீடு. குடிசை வீடு அப்படின்னா தென்னந்தட்டி வாங்கி வாங்கி அதை பின்னி பறிச்சு போட்டு கெட்டி கெட்டினா அது குடிசை வீடு. ஓட்டு வீடுனா மானாமதுல டவுல் யானை ஓடு. தமிழ் யானை என்று பேசாதே, தமிழ்ல இரட்டை யானை. இரட்டை யானை ஓடு வாங்கி மஞ்சானத்தி பட்டியல் 2க்கு 1 ஒரு ஓடு என்ன விலை? 48 ரூபா. 48 ரூபாய் மைத்து கொடுப்பாங்க. 48 ரூபாய் 85 பைசா 90 காசு. அது வாங்கி அப்படியே பட்டியல் வச்சு அடிச்சா அது ஓட்டு வீடு. சிமெண்ட் சீட்டு 6க்கு 3. அண்ணே, நார்மல் மனசு என்னடா உங்களுக்கு இவ்வளவு தெரியுது? நார்மல் மனசு 6க்கு 3 அது வந்து எல் கொண்டி போடணும். அப்ப 6500 ரூபா வரும். சரி 650 ரூபா வரும். விவரம் சொல்லிக்கிட்டு அங்கிட்டு பேசுறீங்க அப்படியே. கூலிங் சீட்னா 1550 ரூபா வரும். ப்ளூ கலர் 1550 இல்லடா, விலை கூடிருச்சு. 1585 பைசா. அது எங்கே கிடைக்கும்? தொண்டி திருச்சி ஸ்டீல்ல திருச்சி ஜீல். எங்க? தொண்டி திருச்சி ஸ்டீல். திருச்சி ஜீல். திருச்சி ஸ்டீல் சொல்லு. திருச்சி ஸ்டீல். திருச்சி ஜீல். சரி சரி. அங்க வாங்கி அப்படியே எல் கொண்டி போட்டு சொன்னா அது 3 இன்ச் கொண்டி போடணும். என்றால் அவருக்கு தெரியாது. இப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும். இப்படி வளைஞ்சு இப்படி அதான் போட்டு அது வட்டா ஏமாத்தி போடுவாங்க. பார்த்து ரொம்ப தெளிவா வாங்கினேன். அங்கே என் பேரை சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க.
அப்படியே டவுல் மாடினா நம்ம காரைக்குடியில் கோபான்னு ஒரு இன்ஜினியர் இருக்காரு. அவனை அந்த ஆளை பிடிச்சி மிஷின் காங்கிரட் வச்சு கட்டினா அது டவுல் மாடி. இதுதான் முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளும் உருவான விதம். கை தட்டுங்கண்ணே, கை தட்டுங்கண்ணே. நன்றி அன்பு உறவுகளே. நன்றி அன்பு உறவுகளே. 6 படை வீடு இது. உங்களை சொல்லி எந்த தவறும் இல்லை. இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க. சரியா சொல்லிட்டா அப்புறம் என்ன தவறு இருக்கு? இல்ல உங்களை சொல்லி எந்த குற்றமும் இல்லை. நன்றி நன்றி. ஆனா இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட போய் நான் கேட்டேன் பார்த்தீங்களா? நன்றி 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 என்னைய தாண்டா அடிச்சுக்கணும். நன்றி. என்ன நன்றி? ஏண்டா பைத்திய கடப்பையில நான் என்னடா சொல்லிக்கிட்டு நீ என்னடா எல்லாத்துக்குமே நன்றி தானே. அடிச்சுக்கிறது நன்றி. ஏய் 6 படை வீடு இப்போ போறாம பிடிச்சாலே அப்பாடே. நம்ம கரெக்டா பேசணும். இதுதான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு எதுக்கு மேல நான் படிச்சிருக்கேன்ல, அது எனக்கு மறந்து போயிடும். அதுதான் மறக்கிறதுக்கு தானே பேசுறான். அந்த பையன் விரண்டு ஓடிட்டாரா? விரண்டு ஓடிட்டு எந்திரிச்சு போங்க, சாமான்கள் அள்ளிட்டு கிளம்புங்க. பெருமையாளா இருக்க அடிக்க கூடாதுன்னு பார்த்தா திமுரு பிடிச்ச அடைஞ்சா வெளுத்து போய் எடுத்து. ஏண்டா பைத்திய கடப்பையில திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருஆவணன்குடி, திருவேரகம், குன்றுதோராடல், திருமாடிருஞ்சோலை என்ற 6 படை வீடு முருகப்பெருமானுக்கு. மோரே பாரு மோரே. ஓலை வீடு குடிசை வீடுன்னு வந்து பேச கத்துக்கிட்டாங்க. என்ன போய் எழுத்துக்கிட்டு நம்ம சவுடா நினைக்கிறீங்க? கை நீட்டி அடிக்குது. நீங்க படிச்ச புக்கு தவறா இருக்கும். தாங்க படிச்ச தவறா சும்மா ஒரு 750 ரூபா புக்கை வாங்கி படிச்சா அப்படின். பெரிய மசூரை புடுங்குற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. அவன் ஞானம் காரியா விட்டு நெருக்கி போயிருப்பேன்.